இப்பதான் வேலை கிடைச்சது. அவர் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். இது சார் பொறுமையா சார். நம்ம கையில எதுவும் இல்லை சார். நம்ம நல்லா பாத்துங்க சார். இது அப்பா ஆத்மா கூட மீறி சார். அவருக்கு கடைசியா செய்ய வேண்டியது சரியா செய்யணும் நினைக்கிறேன் சார். ஊருக்கு நைட் உள்ள போகணும் சார். ட்ரெயின் 20 நிமிஷத்துல பிடிக்கும் சார். இல்லனா என் அப்பா முகத்தையே பார்க்க முடியாது சார். இதை விட்டா நாளைக்கு தான் சார் ட்ரெயின். கவலை சார். உங்களுக்கு ஐயோ சார் என்ன சார் பண்ணுது? நீங்க சார் பாருங்க. ஏய் நிறுத்த போறா சார். சார் பாருங்க சார். இப்படி கண்ணு பார்த்து நிறுத்த போறா. ஏய் முடியல. முடியல. நம்ம கேவ. ஏய் நிறுத்த. ஏய் நிறுத்த. தம்பி என்ன சார் நிறுத்த போயிட்டா? ஏய் நிறுத்த. சார் நீ போங்க சார். போங்க சார். போங்க. ஏய் நிறுத்த. கார் நிறுத்த. 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 ஏய் இறங்குங்க. வெளிய வாடா. இறங்குங்க. இல்ல சார். சார் சார். சார் இழுத்து சாவிட்டீங்க. நான் நோ என்ட்ரி நீ பண்ணிட்டு இருக்க. பையன் நான் ஃபாலோ பண்ணி வரேன். சார் தவாய் கொடுத்து வந்தா சார். அவள அப்பா ஊருக்கு தவாய் சார். ட்ரெயின் டிக்கெட். நீங்க சரியா பிடிச்சல? அடி தப்பிச்ச. நீ மாறன பாரு. நீ வண்டியா ஓகே சார். நான் சார் ப்ளீஸ் சார். நான் செஞ்சு தப்பல சார். அதுக்கு நான் ஃபைன் போடுறேன் கட்டிடுறேன். ஓஹோ காசு ரொம்ப இருக்கோ? அந்த துங்கடா. பணத்து மேல இல்ல சார். ஏய் ரவி வந்துட்டியா? ஏ நான் ரெண்டு வீடு புதுசா வரேன். இந்த ரூல்ஸ் லைக் இல்லையே. எனக்கு ஆசையா இருக்கு. உனக்கு வேண்டாம் விட்டுடு. ஏய் கோவப்படாத. நான் வேணாம் சொல்லவே இல்லையே. உன் மத்த ரெண்டு பிரதர்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாங்கல. நம்மளும் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? இல்ல அப்படி இல்ல. வரும் கேட்டு செலிப்ரேட் பண்ணனும் சொல்லி என்ன ஐடியா வச்சிருக்கேன். எடுத்துக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு பிளஸ் கேரளா ரெண்டு ஊர் ஸ்டைலையும் ஒரு டின்னர் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் நான் சொல்றேன்டா இதான் காரணம். காதுல வாங்க போயிட்டு இருக்காப்ல. ஆனா உங்க வண்டி மேல கையஸ் தரல. நல்லா சும்மா மாட்டல. எனக்கு ஒரு நேரம் அப்ப இருக்காது. ஏய் நம்ம கிட்ட போய்டணும். நம்ம போய் வச்சிருக்கோம். நேர்மையா வாங்கணும். நான் வர மாட்டேன். சரி அம்மா. என்னங்க ஆச்சு? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? கார் கேட்டா அத்தனை பேசிட்டு இருந்தீங்க. கார் என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன் போய்டணும். ஏங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு கார் எடுத்து போனாங்க? அந்த தாவி போலீஸ் இல்ல. அந்த பாடி இல்ல. அந்த காரணம் சொல்லிட்டாங்க. ட்ரெயின் 20 நிமிஷத்துல பிடிக்கும் சார். இல்லனா என் அப்பா முகத்தையே பார்க்க முடியாது சார். நீ ஏமால தப்பல சார். நான் உங்க மதியம் மாமல சார். நான் சொன்னா சொல்லுங்க. பேசி பேசல. உண்மையில போனா என்ன ஆகுது? அதுவும் தப்பு தானே. என்ன பேசிட்டு நீ? வண்டியில ஏறனோட அப்பா இறந்துட்டாரு. அவர் ஆல்ரெடி வரல. 20 நிமிஷத்துல கொண்டு போய் ஸ்டேஷன் சேர்க்க மாட்டேன். ட்ரெயின் விட்டுருவாரு. அப்பா சாவு போக முடியாது. அதான் நிக்க போறேன். இல்ல தப்பா. இல்லங்க எனக்கு புரியுது. அதுக்காக ரூல்ஸ் மீற கூடாதுல. நீ கட்டல சொல்றேன். நீ ஒண்ணும் பேசல. நானே கால் தூக்கிட்டேன். காணல. பேசாம போடு. சரி போடாதீங்க. நான் எதுவும் சொல்லல. இங்க அப்படியே எதுவும் இல்லங்க. நீங்க உங்க கோவம் தான். என்ன சொன்னா? இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாமா. ஐயா வீட்ல இருக்காங்க. அவர் இப்பதான் வாக்கிங் பண்ணாரு. அம்மா உங்க என் புருஷனை ஒரு கேஸ்ல புடிச்சு போயிட்டாங்க. அப்பதான் நான் ஐயாவை பார்த்தேன். அவதான் என் புருஷன் மேல இந்த கேஸும் போடாம வெளிய விட்டாரு. ஆமா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப சொன்னல. இந்த தடவையும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னாச்சு? என் வீட்டுக்காரோட காரை ஒரு டிராஃபிக் போலீஸ் புடிச்சு போயிட்டாரு. அப்படியா? ஏன்? நோ என்ட்ரில போயிட்டாரு. அதுவும் தப்பு தானே மீனா? டேய் ஹரிடா. பைத்தியக்கார் மனுஷன் வாழ்ந்தா ரெண்டு வேணும் வாழ்க்கையிலே. ஒண்ணு நம்ம பணம் குடுக்கற அளவுக்கு வளர்ந்துருக்கணும், இல்ல பணம் வாங்குற அளவுக்காவது வளர்ந்துருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும். இல்லன்னா வாழ முடியாது. இதுதான் உண்மை. பைத்தியக்கார்